பங்கை வகிக்கும். இந்த 4ஆம் இடம் முக்கிய பங்கை வகிக்கிற போது தான் நமக்கு வீடு வாங்க முடியுமா, இடம் வாங்க முடியுமா, சொத்து வாங்க முடியுமாங்கிற எண்ணங்கள் நமக்கு வரும் இல்லையா? அப்போ இந்த 4ஆம் இடம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஜெயிச்சிட முடியும். வாழ்க்கை வாழ்வாதாரத்தில், பொருளாதாரத்தில் முயற்சி பண்ண முடியும். பெரிய லெவலுக்கு வந்துடவும் முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஜாதக கட்டத்தில் 4ஆம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா. வாழ்த்துக்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய நம்ம பார்க்குற போது ஒருத்தருடைய பொருளாதாரத்தையும் நம்ம பார்க்குற போதும், வாழ்வாதாரத்தை பார்க்குற போதும், வீடு மனை இடம் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆய்வு செய்கிற போதும் நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னென்னா, அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் பலமற்று போயிருந்தால் அவங்களால வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல. 9ஆம் இடம் பலமாக இல்லாத போது அவங்க வீடு வாசல் மனை சொத்து சுகத்தை சம்பாதிக்க முடியல. இந்த 9ஆம் இடம் பலமிழந்து இருக்கிற போது அவர்களுக்கான மாலை மரியாதையும் அந்தஸ்து கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் கும்ப லக்கணம். ஓகே ஓகே கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம். செகண்ட் பேபி எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுவும் உங்களுக்கு 2026 கிடைக்கும். வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே உங்களை நோக்கி வரும். அதில் ஒன்றும் பயமில்லை. கார்த்தி மாதவன் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்ததை கடந்துட்டீங்க. இனி வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ஜுஜிதா கடகம் ராசி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். ராசிகள் நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை நமக்கு எப்போ இருக்கோ கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதில் எந்த மாற்றமோ சந்தேகமோ இல்லை. பொருளாதாரத்தில் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இந்த இந்த நிலைப்பாடுகளில் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த விஷயங்களை கையில் எடுத்துக்கணும். வீட்டில் எப்போதுமே பாசிட்டிவாக பேசணும். நமக்கு இது கிடைக்கும் நம்பிக்கையாக பேசணும். அதே மாதிரி நமக்கு வந்து மேரேஜ் லேட் ஆகுது, குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது, பொருளாதாரத்தில் நிறைய அடி வாங்குது. இவர்களெல்லாம் எங்களை போன்ற ஒரு நல்ல ஜோதிடர்கள், அது பக்கத்தில் உங்களுக்கு நல்ல சோசியர் இருந்தால் கூட அவரை கூட பார்க்கலாம், பயம் இல்லை, பிரச்சனை இல்லை. இல்லை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பரில் கூட அனுப்பி நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறது தான், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். வீடு கட்ட முடியும், இடம் வாங்க முடியும், சொத்து வாங்க முடியும். அந்த பாக்கியத்தை எல்லாத்தையுமே கொடுத்துரும் கடவுள். இப்போ இறைவன் வந்து நமக்கு கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தடுக்க நினைச்சாலும் முடியாது. சுரேஷ், எப்போதுமே மேரேஜ் தடையாகி போகுது அப்படிங்கிற நம்ம காரணக்கடத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டோம். 7ஆம் இடம் மனைவியை சொல்லும், கணவனை சொல்லும். 2ஆம் இடம் குடும்பத்தை சொல்லும். இந்த 2 இடங்கள் பாதிக்கப்படுவதனால தான் மேரேஜ் தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய 2ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்த்து அதற்கான பரிகார நிலைகளை வழிபாடுகளை பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிட முடியும். சரி, வாருங்கள் நல்லவங்க வாழலாம், கொஞ்சம் நேரமாகும். கண்டிப்பாக நம்ம நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், சோதனை வரும், கண்டிப்பாக சாதனை சாதிக்க முடியும். சாதிப்பது என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இந்த சாதனையை செய்வதற்கு நிறைய நாம் நேரங்களை காலங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் செய்யக்கூடிய வேலைகளும் செயல்பாடுகளும் ஆன்மீகத்தை நோக்கி, இறைவனை நோக்கி, கடவுளை நோக்கி பயணம் செய்யுங்க. நல்லவங்க வாழ்வாங்க. நல்லவங்கன்னா எப்படி?
அடுத்தவரை ஏமாத்துறதல்ல, அடுத்தவர்கள் மீது பழி போடுபவர்கள் அல்ல, அடுத்தவர்களுக்காக